பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு வெகு விமரிசையாக தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. அரோகரா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் கோஷம் எழுப்பி வருகிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு வெகு விமரிசையாக தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. அரோகரா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து முருக பக்தர்கள் அரோகரா என வெண்ணெய் பிளக்கும் அளவிற்கு கோஷம் எழுப்பி வருகிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு வெகு விமரிசையாக தேரோட்டம் நடைபெற்று வரும் நிலையில் தேரை முருக பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய தெப்பத் திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவினை முன்னிட்டு தினமும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்பாளுடன் காலை சப்பரத்திலும் மாலையில் தங்கமயில் வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களிலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் அந்த தை தெப்ப திருவிழாவினுடைய 9ஆம் நாள் நிகழ்வாக இன்று தை கார்த்திகையை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய தெப்பத்தில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானந்துடன் எழுந்தள்ளினார். அங்கு சுவாமிகள் முன்னிலையில் அந்த தெப்பம் முட்டு தள்ளுதல் நிகழ்வானது நடைபெற்றது. முன்னதாக அந்த திருப்பரங்குன்றம் உற்சவர் சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்பாளுக்கு பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்தாக 16 கால் மண்டபம் அருகே உள்ள தேரில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தள்ளினார். இதனைத் தொடர்ந்தாக இன்று இரவு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய அந்த நிகழ்வானதும் நடைபெற உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நாளை தெப்பத் திருவிழாவும் நடைபெற உள்ளது. விழாவினை முன்னிட்டு காலை 10 மணி அளவில் அந்த தெப்பத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கும் தெப்பத்தேரில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருளும் அந்த நிகழ்வும் கூட நடைபெற உள்ளது. அங்கு பக்தர்கள் மிதவை தேரினை வடம் பிடித்து இழுத்து 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். இந்த நிலையில்தான் தெப்பத் திருவிழா நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் அந்த தேரோட்டமானது மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுடைய தைப்பூச தெப்பத் திருவிழாவுடைய தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலையில் அரோகரா என்ற பக்தி முழக்கத்தோடு ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். மோனிஷா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.